சாமி எப்படி குறை தீர்க்கும்? எனக்கு 1000 குறை இருக்கு. அந்த குறைய என் சாமி எனக்கு தீர்த்து குடுக்கும் அப்படின்னு நம்புறேன். அளவோட நம்புறேன். அப்படி என்னுடைய குறைகள என் சாமி எப்படி தீர்த்து குடுக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச உண்மையான நிகழ்வுகள அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, என் குறை தீரணும். என்னுடைய குறை தீரணும். என்னுடைய கஷ்டம் மாறணும். நான் படுற வேதனை நீங்கணும். அப்ப இதுக்கு நான் வணங்குற சாமி எப்ப தீர்த்து குடுக்கும்? எப்படி தீர்த்து குடுக்கும்? நான் சாதாரண மனுஷனா இருக்கேன். சாமியாடியா இருக்கேன். எனக்கு இது மாதிரி 1000 குறைகள் இருக்கு. இது எல்லாம் எப்ப தீரும் தெரியுமா? உங்க சாமி எல்லையில இருக்கு, எல்லைக்கு உள்ள இருக்கு அப்படிங்கிற பட்சம் அது வேற. அந்த சாமி எல்லைய விட்டு பவனி வரும் பாருங்க. ஏன் பவனி வரும் அப்படின்னா, மக்கள் குறைய தீர்க்க, மக்கள பாதுகாக்க, மக்களோட இருப்பிடத்த பார்க்க அந்த சாமி பவனி வரும். புரியிற மாரி சொல்றேன். சித்திரை அழகரு ஆத்துல இறங்குவார் பார்த்தீங்களா? அழகர் வருவார். அழகர் மலையிலிருந்து அந்த கருப்பை அழைச்சு அழகர் வருவார். அப்ப அந்த அழகர் வரும்போது, அழகர் வர்றதுக்கு முன்னாடி அந்த தெய்வத்த வணங்கி நிக்கிற, மனசுல குறையோட நிக்கிற எல்லாமே அழகர் வந்து ஆத்துல இறங்கி திரும்பி போறதுக்குள்ள இது எல்லாமே சரியாயிரும். ஒரு கணத்துல சரியாயிரும். ஏன் அப்படின்னா, அந்த சாமி வெளியே வர்றதுக்கு காரணமே இதுதான். மக்களுக்காக, நமக்காக. இதே மாதிரி உங்க குலசாமி வரும், வெளியே வரும். அந்த சாமியோட நடமாட்டம்னு சொல்லுவாங்கல்ல, சாமி வீட்டை தேடி வரும்னு சொல்லுவாங்கல்ல, சாமி பவனி வரும்னு சொல்லுவாங்கல்ல, சாமி அந்த வாகனத்துல வரும்னு சொல்றாங்கல்ல. அப்படி அந்த சாமி எப்படி உங்களை தேடி வெளியே வரும்போது உங்களுடைய குறைகள் மாறும். எப்படி மாறும் அப்படின்னா, குறைகள் அல்ல. குறைகள்னா இருள். நம்மளை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்திகளும், நம்மளை சுற்றி இருக்கும் அந்த இருளையும் அந்த சாமி நீக்கி கொடுக்கும். அந்த இருள் நீங்கும் போது, எதிர்மறை சக்திகள் நீங்கும் போது என்னுடைய குறைகள் நீங்கும். என்னுடைய என்னுடைய நான் பட்ட வலிகள், வேதனைகள் எல்லாமே மாறும். சரி, இன்னும் ஒன்று புரியுற மாதிரி சொல்றேன். உங்க சாமிக்கு நீங்க விழா எடுக்கிறீங்க, கரகம் ஜோடிக்கிறீங்க, ஆபரண பெட்டியை அழைச்சி வர்றீங்க. உங்க சாமி வெளியே வந்து, ஊருக்கு வெளியே வந்து மறுபடியும் அந்த சாமி உள்ள போகுது. இல்லை அந்த சாமியை நாம கரைக்கிறோம், நீர்ல கங்கையில கரைக்கிறோம். இது மாதிரி நிகழ்வுகள் ஒவ்வொரு ஊர்லயும் நடக்கும் பாருங்க. ஊரு திருவிழா நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுக்கு தான். அந்த தாயை ஏன் வெளியே அழைக்கிறோம்? எதுக்கப்பா அந்த தாயை வெளியே கரகத்தை ஜோடிச்சு, அந்த உருவாரத்தை ஜோடிச்சு, கரகத்தை ஜோடிச்சு ஏன் கொண்டு வரோம்? அது அந்த தாயை மகிழ்விக்க இருந்தாலும், அந்த தாயோட பார்வை அந்த இடம் படும்போது அந்த வணங்குற எல்லா மக்களுக்கும் உள்ள அந்த குறைகளை நீங்கி கொடுக்கும். அதாவது இப்ப எதுக்கு நம்ம சாமியை கும்பிடணும், சாமிக்கு விழா எடுக்கணும், சாமியை அழைச்சு வரணும், ஆபரண பெட்டியை அழைச்சு வரணும். அவரு இது மாதிரி அழகர் வர்றாரு, அந்த தாய் மீனாட்சி வருது, அந்த ஆதி சிவன் வர்றாரு. இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் இது நடக்க காரணம் யாருக்காக? அந்த மக்களோட நன்மைக்காக. அழகர் வர்றாரு அப்படின்னா, அழகர் வந்து ஒரு ஆளு 2 ஆளு குறையெல்லாம் தீர்க்கிற ஆள் இல்லை. லட்சக்கணக்கான மக்களோட குறைகளை தீர்ப்பாரு. அதுவும் லட்சக்கணக்கான சாமியாடி வரும் மக்களோட குறைகளை தீர்ப்பாரு. கூட கருப்பை வர்றாரு பாருங்க. அவர் என்ன பண்ணுவாரு? எல்லா வினைகளையும், முடிச்சுகளையும், கட்டுகளையும் உடைச்சு விடுவாரு. அப்ப ஒரு சாமி ஊர்வலம் வருது, ஒரு சாமி பவனி வருது, ஒரு சாமி வருது அப்படின்னா ஆளா போய் நம்ம நின்று பார்க்கணும். ஆளா அந்த சாமிக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணும். ஆளா அந்த சாமியை சுமந்து வர்ற அந்த சாமியாடி தேகத்தை அந்த காலில் மஞ்சள் தண்ணி அந்த இடுப்பு கீழே மஞ்சள் தண்ணி ஊற்றணும். சுமந்து வர்ற சாமிகளுக்கு, அருளாடி வர்ற சாமிகளுக்கு ஊற்றக்கூடாது. அப்ப அந்த இடத்துல அருள்மயம் மாறும். இப்ப இது மாதிரி எல்லாம் செய்ய 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 நமக்கு எது மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும் பாருங்க. எவ்வளவோ கட்டுகளை உடைக்குங்க. அழகர் வெளியே வராரு அப்படின்னா, எத்தனை இடத்துல எவ்வளவு தீய வினைகள், தீய சக்திகள் எங்கெல்லாம் அந்த அந்த சுற்று வட்டாரங்களை சூழ்ந்து, அந்த மக்களை சூழ்ந்து நிற்குதோ எல்லாத்தையும் அவர் உடைச்சு விடுவாரு. சத்தியமான உண்மை பேசுறேன். அழகர் ஆத்துல இறங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. மக்களோட கர்மாக்களை,
மக்களோட பழிபாவ செயல்களை, மக்களோட வினைகளை, மக்களோட குறைகளை தீர்த்து கொடுக்கத்தான் அழகர் வெளியே வர்றாரு. அந்த தாயி, அந்த தீர்த்தக்கர ராக்காயும் சரி, அந்த அழகரும் சரி, அந்த 18ஆம் படி கருப்பனும் சரி, அதே சமயம் அந்த பழமுதிர் சோலையில இருக்க அந்த ஆறுபடையப்பெண் முருகனும் சரி, அவ்வளவு பேரோட அருளாசியும் அன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்க எல்லையில அந்த தாய் கரகத்தை சோடிக்கிறீங்கன்னா, அந்த கரகத்துக்கு பாதுகாப்பா துணையா உங்க எல்லையில இருக்க எல்லா சாமியும் கூட வரும். சாமியை அழைக்கிறீங்க, சாமியோட ஆயுதம் வெளியே வந்து போனாலே உங்களுடைய கஷ்டங்கள் மாறும். தடையில்லாம திருவிழா நடத்துறது யாருக்கு நல்லதுக்காக? மக்களோட நல்லதுக்காக, உங்களுடைய நல்லதுக்காக. நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு வருஷத்தை கும்பிட்டு போட்டுருவோம். 9 வருஷம், 10வது வருஷம் கும்பிடுவோம், இல்லைன்னா கும்பிடவே மாட்டோம். அப்ப அந்த இடத்துல யாருக்கு கஷ்டம்? ஏங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், என் எதிரி நல்லவன் கெட்டவன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னா சாமியை கும்பிடணுங்க. சாமியோட தரிசனம் கிடைக்கணும். சாமியோட ஆயுதம் அப்படி வெளியே வீசி வரணும். சாமியோட ஆயுதம் வெளியே வந்தா தான் நமக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்கே, இந்த இயற்கைக்கே நல்லது நடக்கும். மழை வராத பூமியில மழை வரும். இந்த சாமி வந்து என்ன பண்ணும் தெரியுமா? சுழல்ற சாட்டையிலையும் அந்த மேகத்தை அறுவடை செய்யுமா. அறுவடை செஞ்சு மழையை கொடுத்துட்டு போயிருமா. சாமி வருதுனாலே மழை வரணும். ஒரு ஊர் திருவிழாவில் அந்த ஆத்தால அலங்கரிச்சுட்டு நம்மப்பா மழை வந்துடும். அலங்கரிக்க மழை வரும். ஆத்தால தூக்க போறோமப்பா மழை வந்துடும், மழை வரும். அப்ப 1000 நல்லது இருக்கு. ஒவ்வொரு ஊர்கள்லையும் அன்றைய காலங்களில் முன்னோர்கள் விழா எடுத்து தெய்வங்களை வருடம் தவறாம வணங்க காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் குறைகளை தீர்க்க, பசியை தீர்க்க, பஞ்சத்தை தீர்க்க, வறட்சியை தீர்க்க, முக்கியமா வேளாண் நிலங்கள்ல ஏற்படுற அந்த இழப்புகளை நீக்க, நல்லா பயிர் சாகுபடி பண்ண, இது மாதிரியான விஷயங்கள் தாங்க வர்ற சாமி நமக்கு காத்து கொடுக்கும். அதனால இந்த பதிவுல அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன், உங்களுடைய குறை தீரணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா, நீங்க உங்க சாமிய வழிபாடு செய்ய, திருவிழா எடுக்க என்னென்ன காரணம் அதை உங்களால நீங்க முடிஞ்சதை செஞ்சிடணும். கண்டிப்பா செஞ்சிடணும். நீங்க குறுக்கவே நிற்க கூடாது. சரிங்க, ஒரு சில நிகழ்வுகளை சொல்லி அறிவு நண்பர்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இது மாதிரியான நிகழ்வுகள் வரும்போதெல்லாம் உங்க பிரச்சனைகள் மாறும். அப்ப நீங்க தெய்வங்களை நீங்க வணங்கணும். எது மாதிரியான நிகழ்வுகள்ல நான் சொன்னதுதான். ஒண்ணு, அழகரு ஆத்துல இறங்குறது. சரி, அது ஊர் அறிஞ்சது, உலகறிஞ்சது. சரி, இன்னொன்னு, உங்க எல்லைகள்ல நீங்க போற இடங்கள்ல ஒரு தாய் அம்மனுக்கு திருவிழா எடுக்கும்போது தீச்சட்டி எடுத்து வருவாங்க பாருங்க மக்க. அந்த தீச்சட்டியை கண் கொண்டு நீங்க பார்க்கணும். தீச்சட்டி வரும் எப்படி, 1000 சட்டி, அது மாதிரி ஒரு சில சட்டிகள்லாம் எடுத்து வருவாங்க. அது மாதிரி வாப்பூடு அளவு குத்தி வருவாங்க, காபடி சுமந்து வருவாங்க, பால்குடம் சுமந்து வருவாங்க, 1000 பானை எடுத்து வருவாங்க. அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் வணங்கணும். உங்களோட சுத்த இருள் எல்லாமே அதை நீங்க பார்க்கும்போது வணங்கும் போதே சரியாயிருங்க. சரி, இது இல்லாம ஒரு சில இடங்கள்ல பூக்குழி இறங்குவாங்க. அந்த பூக்குழி நிகழ்வு பார்க்கணும். ஒரு சில நேரங்களில் மண்டகப்படி வச்சு சாமியை அழைச்சி டெய்லி அனுதினமும் அழைச்சி வருவாங்க. ஒவ்வொரு சமூகத்தார்களும் ஒவ்வொரு நாள் அழைச்சி வருவாங்க. அதெல்லாம் பார்க்கணும். சாமி ஊர்வலம் வரும், சாமி நடமாட்ட வரும், சாமியை அழைச்சி சாமி அங்கிருந்து ஆடி வரும். சாமியோட வாகனம் குதிரை வரும், சாமியோட அந்த வாகனம் அந்த சிலை வரும். சாமிக்கு புதுசா சிலை செஞ்சு அந்த சிலையை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ண அந்த சிலை வரும். இது எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த தாய் மதுரை மீனாட்சி அம்மை, அந்த தாய் திருக்கல்யாணத்தை பார்க்கணும். முருகனோட திருக்கல்யாணத்தை பார்க்கணும். சஷ்டி விரதம் இருக்கும்போது சூர சம்ஹாரம் நடக்கும் பாருங்க, அந்த சூர சம்ஹாரத்தை பார்க்கணும். அதே சமயம் பெருமாளுக்கு அந்த சயனையில ஒரு சில அவரை மகிழ்விக்க ஒரு சில தூரி ஆடுவாங்க பாருங்க, அதை பார்க்கணும். பெண்கள் விளக்கு போடுவாங்க பாருங்க, விளக்கு பூஜைன்னு விளக்கு போடுவாங்க பாருங்க, அந்த விளக்கை பார்க்கணும். அதே சமயம் ஆண்கள் எல்லா பங்காளி அங்காளி பங்காளி எல்லாரும் சாமியாடி வருவாங்க பாருங்க, அதை பார்க்கணும். அருள் வாக்கு சொல்லி வருவாங்க பாருங்க, அதை பார்க்கணும். இது மாதிரி எண்ணற்ற இருக்கு உங்களை சுத்தி. ஏங்க நம்ம கிட்ட இருக்குங்க தீர்வு, நாம ஏன் தேடி போகணும்? எப்பா எத்தனை விஷயம் இருக்கு நடக்கட்டும், எவ்வளவு தீயவனைகள் நடக்கட்டும், எவ்வளவு கர்மாக்கள் நடக்கட்டும், எத்தனை பில்லி சூனியம் எதுவா இருக்கட்டும், சாதாரண மனுஷன் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு சாமி தானப்பா கெதி. சாமி வரும்போது சாமி முன்னாடி போய் நில்லு, அந்த சாமி உன்னை பார்க்குற வரவுல சரி பண்ணி விட்டுரும். சத்தியமான உண்மை.
பணத்தை தேடி பொருளை தேடி அங்க போய் அதை பண்ணி விரயம் பண்ணி என்னத்தையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சத்தியமான மக்களுக்கு அந்த சாமியோட பார்வை சத்தியமா கிடைக்கும். உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீய வினைகளும் உங்களை விட்டு நீங்கும். எழுதி வச்சுக்கணும், இது நடக்கும். ஒரு அன்பர் இருக்கீங்க, இவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்க, அடுத்த ஒரு 3 மாசம் நான் சொன்ன இது எல்லாத்தையும் செய்யுங்க. 4வது மாதம் இதே பதிவுல வந்து ஐயா நான் சரியாகி விட்டேன் நீங்க சொல்லலை அப்படின்னா இந்த பதிவுல நான் மறுப்பு தெரிவித்து மன்னிப்பு கேட்குறேன். அப்ப என்னுடைய குறை நீங்கணும், என்னுடைய கஷ்டம் நீங்கணும், என்னுடைய வறுமை நீங்கணும், நான் நல்ல எனக்கு கல்வி கிடைக்கணும், பொருளாதாரம் கிடைக்கணும், என்னுடைய விவசாயம் பெருக்கணும், என் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும், வாரிசு விருத்தி கிடைக்கணும், என் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகள் விலகணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுங்க. போக முடியாத சூழ்நிலையில் அந்த சாமி அந்த பக்கம் வந்தாலே உங்களுக்கு சரிவினி கொடுத்துட்டு போயிருங்க. அதான் தெய்வ குணம். எதையும் எதிர்பார்க்காது, நல்லதை மட்டுமே செய்கிற சத்தியமான குணம் தான் தெய்வ குணம். ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும்போது தெரியாயிரும். சாமி வர்றது வரைக்கும் அந்த ஏரியாவில் ஒரு சில வறட்சி இருக்கும். சாமி வந்ததுக்கப்புறம் அந்த வறட்சி மாறிடுங்க. மதுரை செழிக்கும். மதுரையவே எடுத்துக்கிட்டோம்னா அவர் அழகர் போனதுக்கப்புறம் ஒரு மாற்றம் தெரியும், ஒரு வளர்ச்சி தெரியும், ஒரு செழுமை தெரியும். அதனால இது போன்று தெய்வ நடமாட்டங்களை தவறாம பார்க்கணும்னு அறிவோம் நண்பர்களுக்கு வேண்டிக் கொண்டு இன்னைக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இக்கணத்தில் அழகரை பரிபூர்ணமா வணங்கி அந்த தாய் தீர்த்தக்கர ராக்காயும் அந்த 18ஆம் படி கருப்பனையும், அதே சமயம் எல்லா இடங்கள்ல எந்தெந்த சாமி பவனி வருது, ஊர்வலம் வருது, கரகம் ஜோடிச்சு வர்றாங்க, சாமி ஆடி எல்லா சாமிகளையும் வணங்கி இந்த பதிவை அறிவோம் நண்பர்களுக்கும் சாமி ஆடி வரும் மக்களுக்கும் பக்தர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.